ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்சிஎஸ் அகாடமி. நம்ம சேனலில் இன்றைக்கி அரசு தேர்வில் கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் வினாக்களை தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் வினா, நீங்கள் ஒரு டயக்ராம் இருக்குது பார்க்குறீங்க. அது எதை குறிக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யூகிச்சு வைங்க. அது சார்ந்த கேள்வி தான் போகுது. ஸ்ட்ரோமியம் என்றால் என்ன? இரண்டு வித்தகங்களை இணைக்கும் ஒரு மகரந்த மடல் பகுதியில் அமைந்த செல்களின் தடிப்பு காணப்படுவதில்லை. இரண்டு விந்தகங்கள் இணைக்கக்கூடிய அந்த வித்தகங்களானது ஸ்பொராஞ்சியங்கள் இணைக்கக்கூடிய பகுதியில் ஒரு தடிப்பான செல்கள் காணப்படாது, மென்மையான செல்கள் காணப்படும். இவைதான் ஸ்ட்ரோமியமானது வெடித்தலுக்கு, அந்த ஸ்பொராஞ்சியமானது வெடித்தலுக்கு உதவுகிறது. அந்த பகுதிக்கு தான் ஸ்ட்ரோமியம் என்று பெயர். அடுத்த வினா என்ன? இப்போ குரோமோசோமுடைய படங்கள் பார்க்குறீங்க. இது சார்ந்த ஒரு வினா தான். என்ன வினாவாக இருக்கும் பாருங்கள். இணை சேருதல் வகைகளை தருக. இணை சேருதல் வகைகளை தருக. மையம் தொடங்கி இணை சேருதல் ஒன்று, இரண்டாவது நுனி தொடங்கி இணை சேருதல், 3 இயைபில்லா இணை சேருதல். இது மூன்றும் இதனுடைய வகைகளாக இருக்குது. அடுத்த வினா என்னன்னு பார்ப்போம். இப்போ இதில் ஏதோ ஒரு சால்ட்டோ உப்போ ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. இது எது சார்ந்ததுன்னு பார்ப்போம். இப்போ வினா, மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களின் பெயர்களை கூறுக. என்ன வேதிப்பொருள் மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுது? இது ஒரு முக்கியமான வினா தான். என்னென்னு பார்ப்போம். 1 பாலிஎத்திலீன் கிளைக்கால், பிஇன்னு சொல்லுவோம். 2 டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட்டு. இந்த இரண்டும் 2 மதிப்பெண்ணுங்கிறதுனால 2 எழுதினா போகுதுன்னு சொல்லிடுச்சு. ஓகே, அடுத்த வினா என்னன்னு பார்ப்போம். பிஏஆர் என்றால் என்ன? அல்லது ஒளிச்சேர்க்கைசார் செயலூக்க கதிர்வீச்சு என்றால் என்ன? இது ஒரு முக்கியமான வினா தான். இதனுடைய விடை என்னென்னு பாருங்கள். தாவரங்களில் ஒளிச்சேர்க்கைக்கு கிடைக்கக்கூடிய ஒளி அளவு ஒளிச்சேர்க்கைசார் செயலூக்க கதிர்வீச்சு எனப்படும். தாவரங்களில் ஒளிச்சேர்க்கைக்கு கிடைக்கக்கூடிய ஒளியின் அளவு எவ்வளோ இருக்கணும்னா 400லேருந்து 700 நானோமீட்டர் இடைப்பட்ட அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சு ஒளிச்சேர்க்கைசார் செயலூக்க கதிர்வீச்சு எனப்படுகிறது. அடுத்த வினா என்னன்னு பார்ப்போம். முதல் நிலை அறிமுகப்படுத்துதலை 2ஆம் நிலை அறிமுகப்படுத்தலிருந்து வேறுபடுத்துக. இது ஒரு முக்கியமான வினா தான். இப்போ வேறுபாடு என்னன்னு பாருங்கள். முதல்நிலை அறிமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படும் தாவரம் மரபணு வகையை விகிதத்தில் எந்தவித மாறுபாடு புதிய சூழ்நிலைக்கு தன்னை தவமைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2ஆம் நிலை அறிமுகப்படுத்தலுங்கிறது அறிமுகப்படுத்தப்படும் ரகமானது தேர்ந்தெடுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அதிலிருந்து மேம்படுத்தப்பட்ட ரகம் தனித்து பிரித்து அதனுடைய உள்ளூர் ரகமான கலப்பு செய்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தாவரங்களை உருவாக்குவது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான வினா. அடுத்த வினா என்னன்னு பார்ப்போம். கூட்டு பரிணாமம் என்றால் என்ன? உயிரினங்களுக்கு இடையிலான இடைச்செயல்களில் இரு உயிரினங்கள் மரபியல் மற்றும் புறமைப்பியல் பண்புகளில் ஏற்படும் பரிமாற்ற மாறுபாடுகள் பல தலைமுறை கருத்தில் கொண்டு தொடர்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கூட்டு பரிணாமம் எனப்படும். மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. இத்தகைய பரிணாமம் தான் கூட்டு பரிணாமம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது 2 மதிப்பெண் வினா. இது எல்லாமே முக்கியமான வினா தான். ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தது 3 மதிப்பெண் வினா என்னென்னு பார்ப்போம். 5 மதிப்பெண்ணாகவும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடணும், எந்த கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோக்கள் நம்ம பதிவிடலாம்.